இஎம்ஐல கலெக்ட் பண்ணுவாங்களே அந்த மாதிரி ஒர்க்குக்கு நானும் அவனும் போவோம். நாய் மாதிரி சுற்றுவோம் பைக்கில். நீ ஒரு சைடு போடா அப்படின்னு சொல்லி கும்படி பூண்டு வரைக்கும் போவான், நான் ஒரு சைடு சுற்றுவேன். அப்படி இருக்கும் போது தான் எங்கள் சேனல் ஓப்பன் பண்ணும்போது எடிட்டர் தேவைப்பட்டுச்சு. இவன் லைஃப்பில் என்ன பண்ணணுன்றதே தெரியாமல் இருந்தான். இவன் நான் என்ன ஆகுறது என்ன பண்ணுறது ஒன்றுமே தெரியாது இவனுக்கு. சரி நீ எடிட்டிங் கற்றுக்கடா, உனக்கு அது மூலிமா நீ உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. எடிட்டிங் நானும் பார்த்துருக்கேன், சில வீடியோஸ்லாம் பார்ப்பானே எடிட்டிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கனால நீ எடிட்டிங் கற்றுக்கடா அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே சொல்லும்போது என் சேனல்லே நம்ம பண்ணுற வீடியோஸ்லாம் இன்னும் எடிட் பண்ணு. நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் எடிட்டராக வந்தது பிரவீன் தான் ஃபர்ஸ்ட் எடிட்டர். ஸோ அவன் அப்படியே ஜாயின் பண்ணி சீனியர் எடிட்டர் பிரவீன் இங்க இருக்காரு. ஓகே, அப்புறம் கிளாஸ் போனான். கிளாஸ் போயிட்டு நெக்ஸ்ட் என்ன கற்றுக்கலாம்னு சொல்லிட்டு கிளாஸில் கற்றுக்கிட்டான். இப்போ இவனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 4 எடிட்டர் இருக்காங்க. இப்போ இவன் தான் சீனியர் எடிட்டராக இருக்கிறான் டீம்லேயே. ஸோ அப்படி தான் வந்தார் பிரவீன் நமக்குள்ள. ஷரீக்கே சொல்லுவான் உங்களுக்கு. ஷரீக்கே சொல்லுவார். ஷரீக் இப்போ நான் அடுத்தது பிரவீனுக்கு போயிடுவேன். நீங்களும் சொல்லுங்க. பார்த்தீங்கன்னா காரைக்காலில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். மல்லிகைக்கல்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். மைக்கு மூக்கு கேட்காதரா. இப்போ பார்த்தீங்கன்னா நான் மல்லிகைக்கல்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். காரைக்காலில் ஒரு ஹோல்சேல் கல்லில் ஒர்க் பண்ணிருந்தேன். ஃபுல்லாக அங்கே கஷ்டமாக பட்டு இருக்கும்போது நானே ஒரு நாள் பார்த்தாரு என்ன. ஊருக்கு இப்போ வருவாங்க, எப்படின்னா லீவில் வருவாங்க. அவள் பார்த்துட்டு நீ அங்கே கஷ்டப்படுற, இங்கே வா நீ அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நானாக தான் என்னை கூப்பிட்டாங்க. அதோட தான் இங்கே ஐடிங் கற்றுக்கிட்டு இருந்தேன். இப்போ நம்மளோட பில்லர் அவர் தான். A to Z NRFMனா ஷரீக் தான். இப்போ என் சர்க்கிள்லேயே பார்த்தீங்கன்னா NRFM எனக்கு பிடிச்ச ஷரீக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க ஷரீக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவன் எப்படின்னா ரொம்ப வெகுளித்தனா எப்படி சொல்றது, எல்லார்கிட்டையும் பேசுவான். இப்போ நீங்க கேமராலாம் ஆஃப் பண்ணிங்க வச்சுக்கோங்களேன், வேற மாதிரி இருப்பான் பையன். ஷரீக் ஃபேன்ஸ் யாரெல்லாம் இருக்கீங்க கை தூக்குங்க பாப்போம். ஷரீக் இதுக்காகவே நீங்க பேசுறோம் தானே. அவனுக்கு தெரிஞ்ச ஒரு 3 வார்த்தை இருக்கு. தேங்க் யூ, ஹாய், பாய். சரி இவ்ளோ பேசுறீங்களா ஷரீக்? பிரவீன் ஹாய், உங்களை நான் கேட்க மாட்டேன்னு நினச்சிங்க. அது எப்படி பிரவீன் இது மாதிரி நீங்கள் NRFMக்குள்ளே வரீங்கன்னு சொன்னப்போ, அதுவும் ஃபர்ஸ்ட் எடிட்டராக வரீங்கன்னு சொன்னப்போலாம் வீட்டில் என்ன சொன்னாங்க? இல்லை அவனை ஃபர்ஸ்ட்லேருந்து எனக்கு எப்பயோ தெரியும். அவன் வீடியோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடிலேருந்து தெரியும். அப்போலாம் ஜாயின் இல்லை. வருவோம், கிரிக்கெட் விளாடுவோம், இந்த மாதிரி ஆஃபீஸ் அதான் கலெக்ஷன் ஜாப் நாங்கள் பார்த்து போவோம் வருவோம். அப்போல்லாம் ஜாயின் பண்ண எதுவுமே கேட்டதில்லை. அப்புறம் வேலையை விட சொன்னார். அண்ணன் விட்டுட்டு வீட்டில் இருந்தோம். எல்லாருக்கிட்டையும் ஒன்று கேட்டார், நீ ஆக்ட் பண்ணு, நீ கேமரா உனக்கு இந்த டியூட்டி, நீங்கள் ஆளாளுக்கு தனித்தனியாக வச்சாரு. நீ என்ன பண்ணுறதுன்னு நான் யோசித்தேன். ஆமாம் நம்ம என்ன பண்ணுறது சும்மா. அப்புறம் நம்மளுக்கு தெரிஞ்சது ஒன்று ஈஸியாக வருது. அப்போ இருந்து ஃபோனை வச்சுட்டு எடிட் பண்ணுறது மட்டும்தான். அது மட்டும் நல்லா தெரியும். அப்போ தெரிஞ்சது எடிட்னா எல்லாம் காசு வச்சு படித்து வர்றது, அது மட்டும் தான் தெரியும். அண்ணன் சொன்னார் எடிட் பண்ணு, நான் சேர்த்து விட்றேன் அப்படின்னு சொன்னார். நான் சேர்த்து விட்றேன், கிளாஸ்லாம் சேர்த்து விட்றேன், நீ எடிட் பண்ணு, NRFMக்கு நீ தான் எடிட்டரு. அந்த மாதிரி உள்ள வந்து கிளாஸஸ்லாம் போனீங்களா எடிட்டிங் கற்றுக்கன்ட்டு? கிளாஸுக்கெல்லாம் போய் ஜாயின் பண்ணி ஃபஸ்ட்டு நார்மலாக யூடியூப் பார்த்து கற்றுக்கிட்டது. ஃபயாஸோ யூடியூப் பார்த்து தான் எடிட்டிங் கற்றுக்கிட்டது. அவன்கிட்ட கொஞ்சம் டிப்ஸ் யூடியூப் பார்த்துக்கிட்டது. இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படியே கிளாஸுக்கு போய். இது நீங்கள் படிக்கும்போது என்ன படிச்சிங்க, என்ன ஏமா இருந்துச்சு நீங்கள் வளருமோ? படிக்கும் போது அவனுக்கு ஜாலியாக இருக்கணும், அதான் எய்மாவே இருந்துச்சு. இப்போதான் அப்போ இருந்தது பசங்க கூட சுற்றிக்கிட்டு ஜாலியாக இருக்கணும். ஒரே மைண்ட் செட்டில் இருந்தீங்களா ஜாலியாக இருக்கிறோன்னு? நீங்கள் கிளம்பலாம், வேலைக்கு போனோன்னு டிஎல் சொல்லுவார், பார்த்துட்டீங்களா. ஆனால் ஒரு கடையில் உட்காந்து ஆளுக்கு பூரி ஒன்று பொங்கல் ஒன்று சாப்பிட்டு போயிட்டு ஒரு பார்க்கில் உட்காந்து அவள்தான் உட்காந்துருது. திருப்பியும் போவோம், ஃபிங்கர் பிரிண்ட் வைப்போம், வருவோம். இதே மாதிரி தான் போயிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் தான் ஒரு லைஃப் அப்படியே கிளிக் ஆனது, ஒரு மேஜிக் மூமெண்ட்.